முதல்ல வந்து நீங்க இங்கேருந்து முதல்ல வெளியே போயிருங்க. ஸோ வந்து எந்த விதமான ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் ஒருத்தர் ஏதோ செருப்பு நான் பாத்தீங்களா அந்த கூட்டத்தில் கருவு அது மாதிரி யாரோ ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிச்சுன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இது போய் நின்றுவது. ஆதரவா 10 பேர் கிளம்பிடுவான், எதிராக 10. ஸோ முதல்ல அங்கே வந்து நீங்க கிளம்பிடுங்க, அப்புறம் நம்ம நிதானமா செய்வோங்கிறது அவர் சொன்னது. ஸோ அவர் வர விரும்புவார். நான் வந்து எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும், எவ்வளவு மோசமான அரசியல்வாதியா இருந்தாலும் அப்படி கூட சொல்லுவேன். நம்ம சில அரசியல்வாதிகள் அப்படி நினைக்கலாம். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இந்த மாதிரி துயரத்தில் வந்து அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அது வந்து என்ன செய்யறது அப்படிங்கிற தெரியாத ஒரு குழப்பம் ஒன்று. ரெண்டாவது சுற்றி இருக்கிறவருடைய அறிவுரை, அதுதான் அவங்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு டெவலப்மெண்ட்டுகளை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஜுடிஷியல் ரெமெடி ஒன்று தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து என்ன, அவங்க கட்சியோட பொதுச்செயலாளர் வந்து பல பேர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டுருக்காங்க. அந்த வழக்கு வந்து வேணுன்றாங்க, வழக்கு ரத்து பண்ணணும், சிபிஐன்னு பல விஷயங்கள் அவங்க வந்து எல்லா விதமாக அந்த இடத்துல லாக் ஆகி நிற்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் அவருடைய பேர் எஃப்ஐஆர்ல இல்லை. ஈவன் தன் ஒரு ரிலீஃப் இல்லைன்னா அவர் போறாருன்னா அங்கே மாவட்ட தலைவர் வரணும்ல, குறைஞ்ச வச்சா மாவட்ட தலைவர் ஹைடிங்ல இருக்கிறார். இதை மாதிரி ஒவ்வொருத்தர் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து 4-5 பேர் வரணும், கூட நிற்கிற போகணுங்கிற போது அந்த புரோட்டோகாலில் வந்து வரணுங்கிறது அவர் முறையாக செய்யணும். அவர் போய் எல்லாத்தையுமே தனியாக செய்ய முடியாது. அப்போ வந்து ஒரு ஜுடிஷியல் ரெமெடி நமக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் போகணும்னு காத்துட்டு இருப்பாங்க.